ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 10th சோஷியல் லெசன் 3 இரண்டாம் உலகப்போர் அந்த பாடத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், முதல் உலகப்போர் நடைபெற்ற வருடம் 1914 முதல் 1918 வரை. இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற வருடம் 1939 முதல் 1945 வரை. அப்புறம் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான வருடம் 1919. பன்னாட்டு சங்கம் யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய முயற்சியால். தீவிர வலதுசாரி சர்வாதிகார ஆட்சி எந்தெந்த நாட்டில் யாருடைய ஆட்சி நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இத்தாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர், ஸ்பெயினில் பிராங்கோ. ஹிட்லரின் ஆட்சி காலம் 1933 முதல் 1945 வரை. எங்கே? ஜெர்மனியில். ஹிட்லர் படைநீக்கம் செய்யப்பட்ட ரைன்லாந்தின் மீது படையெடுத்த வருடம் 1936. 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஜெர்மனியோடு மேற்கொண்ட உடன்படிக்கை மியூனிச் உடன்படிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தான் எந்த ஒரு நாட்டையும் தாக்கப்போவது இல்லை என ஹிட்லர் எந்த உடன்படிக்கையில் உறுதியளித்திருந்தார்? இந்த மியூனிச் உடன்படிக்கையில். ஜெர்மானிய படைகள் நிகழ்த்திய மின்னல் வேக தாக்குதலின் மற்றொரு பெயர் பிளிட்ஸ்கிரிக். ஐரோப்பிய கடற்படையில் வலுவானதாக திகழ்ந்த கப்பற்படை தி பிரிட்டிஷ் ராயல் நேவி. 1941 மார்ச்சில் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட். ஸ்டாலின்கிரேட் போர் காலம் 1942 ஜூலை 17 முதல் 1943 பிப்ரவரி 2 வரை. ஸ்டாலின்கிரேட் நகரை கைப்பற்ற ஜெர்மனி எந்த திட்டத்தை மேற்கொண்டது? ஃபால் ப்ளூ. எல் அலாமெயின் போர் நடைபெற்ற வருடம் 1942. முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆண்டு 1945 ஏப்ரல். சரணடைந்தது, அதாவது நேச நாடுகள்கிட்ட சரணடைந்த வருடம் 1943. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட ஆண்டு 1945 ஏப்ரல். அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் தாக்குதல் நடத்திய ஆண்டு 1941. அமெரிக்க கப்பற்படை ஜப்பானின் கப்பற்படையை தோற்கடித்த போர் மிட்வே போர். இந்த கொஸ்டின் எஸ்ஜிடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஹீரோஷிமா நாகசாகி தாக்குதல் நடைபெற்ற நாள் 1945 ஆகஸ்ட். ஜப்பான் இறுதியாக அமெரிக்காவிடம் சரணடைந்த நாள் 1945 ஆகஸ்ட் 15. போர் முடிவுக்கு வந்த நாள், அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த நாள் செப்டம்பர் 2, 1945. ஹிட்லரின் ஆட்சியில் யூதர்கள் வாழ அனுமதிக்கப்பட்ட ஒதுக்குப்புற பகுதியோட பேர் கெட்டோக்கள். மக்களிடையே யூதர்களின் மீதிருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையும் சுட்டிக்காட்டிய ஷேக்ஸ்பியரின் நூல் வெனிஸ் நகர வணிகம் அல்லது மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். மனித உரிமை ஆணையம் யாரால் மேற்கொள்ளப்பட்டது? ஐநா சபையால். அதாவது யாரோட முயற்சியால் உருவாக்கப்பட்டதுன்னா ஐநா சபையுடைய முயற்சியால். மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் எலினார் ரூஸ்வெல்ட். இவங்க யாருன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர், முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட்டுடைய மனைவி. மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் இருந்த கட்டுரைகளின் எண்ணிக்கை 30. மனித உரிமை ஆணையத்தின் வரலாற்று சாசனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட வருடம் 1948 டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் 10. ஐநா சபை நிறுவப்படுவதற்கான முதல் முயற்சியை அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பிரிட்டனும் 1941 எந்த சாசனத்தின் வழியே வெளியிட்டன? அட்லாண்டிக் சாசனத்தின் வழியே வெளியிட்டன. ஐநா சபை சாசனத்தில் 1945 ஜூன் 26 அன்று எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 51 நாடுகள். அதாவது ஆரம்பித்தப்போ. தற்போது ஐநா சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதுன்னா 193 நாடுகளை கொண்டுள்ளது. ஐநா சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்?
ஒரே ஒரு முறை தான் கூடும். பாதுகாப்பு சபையானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 15 உறுப்பினர்களை கொண்டது. ஐநா சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. ஐநா சபையின் ஏனைய 10 உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? தி ஹேக் நகர், நெதர்லாந்து. ஐநா சபையின் 5வது அங்கமாக திகழ்வது பொருளாதார மற்றும் சமூக மன்றம். அதோட பேர் தான் எக்கோசோக். எக்கோசோக்கோட விரிவாக்கம் என்னன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இந்த ஐநா சபையுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க். எக்கோசோக்கின் தலைமை பொறுப்பு வகித்த ஒரு பொருளாதார வல்லுனர் குன்னார் மிர்தால். FAO. FAOன்னா என்ன? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அப்புறம் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ, UN, எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். யூனிசெஃப் அப்படின்னா என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். அதாவது இதோட இங்கிலீஷ் மீனிங்கெல்லாம் படித்து வச்சிட்டிங்கன்னா தமிழ் மீனிங் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் என அழைக்கப்படுவது உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பும். இந்த 2 அமைப்பும் சேர்ந்ததை தான் பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவ்விரு நிறுவனங்களும் எந்த ஆண்டில் நடைபெற்ற பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டிற்கு பின் 1945 நிறுவப்பட்டது? 1944. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் அப்படிங்கிற நகரில். எந்த 2 அமைப்புகள் உலக வங்கியின் பெயரிலேயே குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா IBRD, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், அது ஒரு அமைப்பு. இன்னொன்று IDA, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அப்புறம் உலக வங்கியால் வழங்கப்படும் 50 ஆண்டு கால கடன்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அந்த கடன்கள் மென் கடன்கள். பன்னாட்டு நிதி அமைப்பு IMF அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. எவ்விரு பொருளாதார நிபுணர்களின் மூளையில் உதித்த குழந்தையாகும். அதாவது யாருடைய யோசனையின்படி பன்னாட்டு நிதி அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா ஹாரி டாக்ஸ்டர் ஒயிட் அப்படிங்கிறவரும் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவருடைய பிளான். அப்புறம் பன்னாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட நாள் 1945. தொடங்கப்படும் போது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டிருந்ததுன்னா 29 உறுப்பு நாடுகள். பன்னாட்டு நிதி அமைப்பில் தற்போதுள்ள நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 189 நாடுகள். ஃபேவரிட்ஜ் அறிக்கை பிரிட்டனால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1942. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மக்களை கவனித்து கொள்ள எந்த திட்டத்தை பிரிட்டனில் ஆட்சி அமைத்த தொழிலாளர் கட்சி அறிமுகப்படுத்தியதுன்னா தொட்டிலிலிருந்து கல்லறை வரை. நெக்ஸ்ட்டு அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? ஹிரோஷிமா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது ஹிரோஷிமா, நாகசாகி இந்த 2 இடங்களில் வீசப்பட்ட அணுகுண்டுகளுடைய பெயர்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.